மதுரை உயர்நீதிமன்ற கிளையில கேஸ் வரும்பொழுது ஆரம்பத்திலேயே நம்ம சிபிஐக்கு மாத்த முடியாது. கேஸ் இப்பதான் ஆரம்பிக்குது, எடுத்தோடனே சிபிஐக்கு மாத்தணும்னா எப்படி அப்படின்னு நீதிபதியே சொன்னாங்க. ஆனா இப்ப கேஸ் இப்பதான் விசாரணை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. உடனடியா சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த வழக்குல வந்து எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு சிபிஐக்கு ஒப்படைச்சிருக்காங்கல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தம்பி, தமிழ்நாட்டுல இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க சார், இந்த வழக்குல வந்து பிரைமா ஃபேசி இல்ல, நாங்க வந்து காவல்துறை சொன்னதை கேட்டு நடந்துகிட்டோம். அவங்க விஜயுடைய 13 அறிக்கைகள் சொன்னாரு. அவர் சொன்ன ஒரு இந்த சோகத்துல பேசுற மாதிரி இல்ல, அதுக்குள்ள 13 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. அந்த 13 பாயிண்ட்ஸ்ல வந்து ஒண்ணு வந்து பொதுமக்கள் அனைவரும் வந்து என்னை பார்க்கறதுக்கு வந்து அன்பு பாசத்தின் அடிப்படையில என்னை பார்க்கறதுக்கு எவ்வளவு பேர் கூட்டம் போடுறீங்க, ஒண்ணு. 2, இப்படி வந்து அன்பும் பாசமும் அதிகமா மேலோட்டமா இருக்கிறனால நீங்க என்ன செய்றீங்க, பல்வேறு வாகனங்கள்ல நீங்க வர்றீங்க, அதுல ஆபத்து நிறைந்தது, எல்லாருமே வந்து பாதுகாப்பாருங்க, முதியவர்கள் இளைஞர்கள் வராதிங்க. இன்னொன்று வந்து தன்னுடைய கட்சிக்காரர்களை கூப்பிட்டு இந்த மக்கள் பூரா வந்து நம்ம மேல வந்து பாசமும் அன்பும் வந்து வெறி கொண்டிருக்கிறார்கள், அவங்க பாதுகாப்பா வந்துட்டு போகணும், அதனால போலீஸ்கிட்ட போய் கேட்டு அவங்களுக்கு இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இடத்த வாங்குங்க, நான் பேச வர்றேன் அப்படிதான் நான் சொன்னேன். அப்படியும் வந்து அதை மீறி ஒரு நாங்கள் வந்து காவல்துறை கிட்ட லைசன்ஸ் பண்ணி அன்பு காட்டி தான் நாங்கள் வந்து வாங்கினோம், அவங்க கொடுத்த பாதுகாப்பான இடம் சொன்னதுனால தான் நம்பி நாங்கள் வந்தோம். ஆனால் வந்து கடைசியில் எங்கள் மேலேயே குற்றம் சாட்டிட்டாங்க. பிரைமா ஃபேசி வந்து எங்கள் மேலே இல்லாமையே இந்த எஃப்ஐஆர் வந்து எங்களுக்கு எதிராக வந்து பதிவு செய்யப்பட்டது. நீங்கள் சொன்னீங்களே, ஒரு வழக்கில் திமுக வந்து ஆளுங்கட்சி, தாவேகா எதிர்கட்சின்னு அவர் சொல்றாரு. இந்த எலெக்ஷன்ல ரெண்டு பேருக்கு தான் போட்டி, ஒன்னு திமுக, இன்னொன்னு அப்படிங்கிறாரு. இன்னொன்னு அவ்வளவுதான் விஜய் சொல்லிட்டாரு. ஒன்னு திமுக, இன்னொன்னு அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு பதில் விஜய் சொல்ல மாட்டாரு, தாவேக்கான அவங்க தொண்டர்கள் கேட்பாங்க. அப்ப திமுகவுக்கு சாதகமாகவும் தாவேக்காவுக்கு எதிராகவும் இந்த முதல் தகவல் அறிக்கையை பதிவு செஞ்சு ஆரம்ப கட்ட விசாரணையிலேயே வந்து இதுல வந்து அந்த ஊர்ல நடந்த ஒரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், ஒரு தாசில்தார், இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். யாரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டுமோ, யாருக்கு எகென்ஸ்டா வந்து வாதம் பிரதிவாதம் யாருக்கு எதிராக வருதோ அரசு தரப்பு அப்படிங்கிறது வந்து கம்ப்ளைண்டே வந்து மணிவண்ணன் வந்துடுறாரு.